வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 11ஆம் தேதி சனிக்கிழமைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் அக்டோபர் 10ஆம் தேதிக்கான ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which place is notified as தமிழ்நாடு's 4th biodiversity heritage site? தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னா நமக்கு நாகமலை குன்று ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி which is the first state to abolish மதர்சா போர்டு? மதராசா அதாவது வந்து என்ன அப்படின்னா மதராசா வாரியத்தை ஒழித்த முதல் மாநிலம் எதுன்னு சொன்னேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் இது மதராசா இல்லை இது மதர்சான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நமக்கு தெரியாது, அவர் தெரிஞ்சிருக்கு மதர்சாவா, அது சொல்லும்போது அப்படி தான் சொல்லணுமா. எங்கே இது பண்ணாங்க அப்படின்னா உத்தரகாண்டில். ஓகேவா, டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் கண்ட்ரி லான்ச் சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் கோரல் கிரையோ பேங்க்? தென்கிழக்கு ஆசியாவின் முதல் பவள கிரையோ வங்கி எந்த நாடு அறிமுகப்படுத்தியது அப்படின்னா பிலிப்பைன்ஸு. அடுத்த கேள்வி யுனெஸ்கோவுடைய இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் கலேத் எல் நானி. அடுத்தது வந்து லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா லாஸ்லோ அப்படிங்கிற பார்த்தா ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து இவருடைய முதல் நாவல், அது நேற்று சொல்லணும்னு நினைச்சேன், மேபி அது கேட்கலாம், சாத்தான் டாங்கோ. ஸோ சாத்தான் டாங்கோ அப்படிங்கிறது இவர் எழுதிய முதல் நாவல், சாத்தான் டாங்கோ. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்டால் எழுதிக்கோங்க. ஓகே, சாத்தான் டாங்கோ. சாத்தான் டாங்கோ அப்படிங்கிறது இவர் எழுதிய முதல் நாவல். ஓகேவா, டாங்கோ இல்லை டாங்கோ. ஓகேவா, அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்ட் மென்டல் ஹெல்த், உலக மனநல தினம் வந்து அக்டோபர் 10. அதே மாதிரி வந்து தேசிய அஞ்சல் தினமும் அக்டோபர் 10. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அஞ்சலாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், போஸ்ட்டு, ரயில்வேஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைப்பாங்க அப்படின்னா வந்து டல்ஹௌசி பிரபு. ஓகேவா, ஏன்னா அவருடைய பீரியடில் தான் ரயில்வேஸு, போஸ்ட்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணாங்க. இந்த வாட்டி கூட குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ரயில்வே மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அந்த நவீன அஞ்சல் முறை, இப்போ மாடர்ன் போஸ்ட்டும் வந்து அவருடைய பீரியடில் தான் டெவலப் பண்ணது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று இந்த கேள்வி சொல்லியிருந்தேன், நேஷனல் போஸ்டல் வீக், தேசிய அஞ்சல் வாரம் 2025 அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வெப்சைட்லேயே 2 வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. ஆக்சுவலி இது கரெக்டான ஆன்சர் அக்டோபர் 6 to 10. நம்மளுடைய வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, சார் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில், அதனால் வந்து நாங்கள் வந்து 6 to 10 தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது போஸ்டல் வீக் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அஞ்சல் வாரம் அக்டோபர் 6 to 10. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம் மக்களே. அக்டோபர் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸில் இப்போ எல்லாரும் நம்ம வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து ஒரு பெரிய பாலமாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி பாலம் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பெரிய பாலம் தமிழ்நாட்டிலே ஒரு நீளமான பாலம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா சென்னை போக வேண்டாம், கோயம்புத்தூர் தான் போகணும். கோயம்புத்தூரில் 2 நாள் முன்னாடி நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அதாவது தமிழ்நாட்டிலே நீளமான லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர், லாங்கஸ்ட் பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இது எவ்வளோ நீளம் அப்படின்னா இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே. இது என்ன, எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுது, இதனுடைய எவ்வளோ செலவாயிருக்கு, இதுக்கு யாருடைய பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேர் வாஸ் தமிழ்நாடுஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இனாகிரேட்டட்? பிரிட்ஜுன்னு கேட்கலாம், இல்லை ஃப்ளைஓவர் அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான். மிக நீளமான பாலம் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ முதல்ல இந்த பாலத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த பாலம் வந்து எங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் கோயம்புத்தூரில் உள்ளவங்களுக்கு தெரியும் அவினாசி சாலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அவினாசி சாலையில் தான் வந்து இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது இருக்குது. இது எந்த 2 இடத்த கனெக்ட் பண்ணும் அப்படின்னா உப்பிலிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கான், உப்பிலிப்பாளையம். இந்த உப்பிலிப்பாளையத்தில் இருந்து கோல்டு வின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம், உப்பிலிப்பாளையத்துலேருந்து கோல்டு வின்ஸ் அப்படிங்கிற இடத்த தான் வந்து இதை வந்து கவர் பண்ணும், இங்கேருந்து அங்கே வரைக்கும். இந்த பிரிட்ஜுடைய டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 10.10 கிலோமீட்டர். பெரிய பாலம் தான். இது கட்டுறதுக்கான செலவு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 1791 கோடி, 1791 crores அப்படின்னு சொல்கிறாங்க. 1791 கோடி. அதாவது இந்த பாலத்தை வந்து யார் இனாகிரேட் பண்ணி வச்சாருன்னா மு.க. ஸ்டாலின்.
பட் இதோட ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலம் வந்து லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே பீரியடில் இபிஎஸ் பீரியட்லாம் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய 75% ஒர்க் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பாலத்தை வந்து இனாகிரேட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரிட்ஜுக்கு வந்து யாருடைய பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயர் தான் இந்த பிரிட்ஜுக்கு வச்சிருக்காங்க. இந்த ஜிடி நாயுடுனா என்ன அப்படின்னா, ஜிடி அப்படின்னா கோபாலசாமி துரைசாமி நாயுடு. இந்த ஜிடி நாயுடு பேரை எதுக்கு வந்து கோயம்புத்தூர்ல உள்ள மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பாலத்துக்கு ஜிடி நாயுடைய பெயர் எதுக்கு வைக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஜிடி நாயுடு யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடி நாயுடு அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா, கோயம்புத்தூர்காரர் சயின்டிஸ்ட். அதாவது சயின்டிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல எலக்ட்ரிக் மோட்டார், இந்தியாவிலே முதல்ல வந்து எலக்ட்ரிக் மோட்டாரை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா இந்த ஜிடி நாயுடு அவர்கள் தான். இந்த ஜிடி நாயுடு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய எடிசன் ஆஃப் இந்தியா, அப்புறம் மிராக்கிள் மேன், இந்த மாதிரி நிறைய பேர்ல, அதாவது இவரை முக்கியமா கூடுறது வந்து இவர் வந்து எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு, இந்தியாவுடைய எடிசன், தமிழ்நாட்டுடைய எடிசன் இல்ல, இந்தியாவுடைய எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் வந்து முன்னேறதுக்கு முக்கியமான காரணமா ஜிடி நாயுடு இருந்திருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால ஜிடி நாயுடைய பெயரை வச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, இது இப்போ வந்து அதாவது இந்த இப்போ ஜிடி நாயுடு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு நெட்டிசன்ஸ் எல்லாமே, அதாவது இன்டர்நெட்லையும் சரி சில கட்சிகளும் சரி இதை விமர்சனம் பண்றாங்க இந்த ஜிடி நாயுடு பெயரை. ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வந்து குளங்களுக்கு, இந்த ஏரியா, அதாவது ரோட்டுக்கு, சின்ன தெருக்களுக்கெல்லாம் வந்து சாதி பெயர்கள், அதில் வந்து சாதி பெயர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முத்துராமலிங்க தேவர் சாலை அப்படின்னா முத்துராமலிங்க சாலை அப்படின்னு இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி தான் வந்து ஹரிஜன் காலனின்னு இருக்கும், மண்ணான் காலனின்னு இருக்கும், சக்லியர் சாலைன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். தேவர் தெரு, கல்லர் தெரு, நாடார் தெரு, அது மாதிரி ஒவ்வொரு ஜாதி பேரை வச்சு, அதாவது ஜாதினா வெறும் ஜாதி பேர் வச்சு இல்லை, அந்த தலைவர்கள் கூட ஜாதி பேர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஜாதி பேர் அப்படிங்கிறதே வந்து எந்த இதுலையும் இருக்கக்கூடாது. நீங்கள் பேர் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, தலைவர்களுடைய பெயரை வைங்க. இப்போ வந்து முத்தமிழறிஞர் கருணாநிதி சாலை அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ அதாவது அப்படின்னு சொல்லலை, தலைவர்கள் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேஸ்ட் பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த நாயுடுங்கிற பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது இப்படி போயிட்டுருக்கு, இப்படி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஜிடி நாயுடு எடிசன் ஆஃப் இந்தியா, இந்த பாலத்துக்கு இவருடைய பேர் தான் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு பாலம் சொன்னோடனே பாம்பன் பாலம் இதை விட பெருசு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். பாம்பன் வந்து இதில் வந்து 5ல் 1 பங்கு தான் பாம்பன் பாலம். பாம்பன் பாலத்தினுடைய மொத்த நீளம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம், 2.08 கிலோமீட்டர், 2.08 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் பாலத்தினுடைய மொத்த அந்த லென்த்தே. ஓகேவா, இது வந்து எவ்வளோ, 10.10. ஸோ இதுதான் பெருசு. ஓகேவா, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் ரொம்ப கூட்டமாக இருக்காங்க. என்ன, கிராம சபை கூட்டம். ஸோ இப்போ கிராம சபை கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்தியாவில் வந்து 4 முறை, ஒரு வருஷத்துக்கு 4 முறை கிராம சபை கூட்டம் அப்படின்னு நடைபெறும். தமிழ்நாட்டில் 6 முறை. ஆனால் இந்த வாட்டி அதில் ஒரு சின்ன சேஞ்ச், டேட்டில் சேஞ்சு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த கொஸ்டின்குள்ளே போக முன்னாடி நான் ஜென்ரலான விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது வந்து மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் 6 நாட்கள் வந்து கிராம சபை அப்படின்னு நடைபெறும். ஸோ என்னெல்லாம் எந்த தேதியில் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம் அன்னைக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே, அதாவது உலக தண்ணீர் தினம் அன்னைக்கு நடக்கும். அப்புறம் வந்து மே 1 தெரியும், லேபர்ஸ் டே, உழைப்பாளர் தினம். அதற்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 15 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். அதே மாதிரி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் நடக்கும். அதே மாதிரி நவம்பர் 1 வந்து லோக்கல் கவர்னன்ஸ் டே, உள்ளாட்சி தினம். இந்த 6 நாளிலும் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள். இப்போ கிராம சபைன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அதில் ஒரு ஐடியா கிடையாது. என்ன கிராம சபைனா என்ன, எல்லாரும் கிராமத்தில் இருக்க எல்லாரும் வந்து ஒன்றா உட்காருவாங்களான்னு கேட்டால், அதாவது இந்த குறிப்பிட்ட 6 நாட்களில் அந்த கிராமத்தில் உள்ள 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாக்களிக்கும் உரிமை இருக்குதோ, அதாவது வாக்களிக்கும் உரிமை வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஓட்டு போடலாம்ல, அவங்க எல்லாரும் கூடி அந்த ஊருடைய பிரச்சனைகளை பேசி அந்த ஊருக்கான சில தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாங்க. இதுதான் கிராம சபை அப்படிங்கிறது. இந்த கிராம சபையை பற்றி வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால், கிராம சபையை பற்றி இந்திய அரசியலமைப்பிலே இருக்குது. ஆக்சுவலி
ஆர்டிகல் 243லையும் சரி 243A சரி கிராம சபையில என்ன அப்படிங்கிறது 243ல சொல்லியிருப்பாங்க. 243A கிராம சபை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு ஆர்டிகல், அதாவது நிறைய ஆர்டிகல் இருக்கு, முக்கியமாக இந்த 243 243A வந்து கிராம சபை பற்றி பேசக்கூடியது. இப்போ நமக்கு இந்த 6 நாள், இப்போ மற்ற இடங்கள்ல இந்த 2 நாளை தூக்கிடுங்க, 4 நாள் நடைபெறும். அதாவது இந்தியாவில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 6. அக்டோபர் 2 நடக்கும்னு சொன்னது வந்து இந்த வாட்டி வந்து போஸ்ட்போன் பண்ணி அக்டோபர் 11 ஆக்கிட்டாங்க. ஏன் அக்டோபர் 11 ஆக்கிட்டாங்க? காந்தி ஜெயந்தினால லீவ் விட்டாங்கல்ல, காந்தி ஜெயந்தினால தான் நடத்துறது. ஏன்னா வந்து இந்த வில்லேஜ் இந்த கிராமத்தினுடைய எழுச்சி இதெல்லாம் பற்றி பேசுறது வந்து காந்தி அவர்கள். அதனால காந்தி ஜெயந்தினால அதை கேன்சல் பண்ணல. என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிர்வாக காரணங்களால நாங்கள் வந்து இதை தள்ளி வைக்கிறோம். என்ன அப்படின்னா இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா காந்தி ஜெயந்தி டைமில் தான் வந்து நமக்கு வந்து விஜயதசமி அந்த பூஜா ஹாலிடேஸ் எல்லாமே வந்து இந்த நாட்களில் தான் வந்துட்டு. ஸோ அதனால என்ன அப்படின்னா அந்த டைமில் வந்து எல்லாரும் வெளியூர் போயிருப்பாங்க, அங்கே வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்க. இப்போ கிராம சபையை கூட்டுறதுக்கு வந்து அதாவது இப்போ நம்மளுடைய சட்டமன்றத்தை வந்து கூட்டணும் அப்படின்னா அந்த சட்டமன்றத்தில் வந்து ஒரு 10% பேர் இருந்தால் மட்டுமே, அதாவது கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரம் அப்படின்னா இவ்வளோ பேர் இருந்தால் தான் அந்த கூட்டத்தையே ஆரம்பிக்கணும். இப்போ 10% மேலே இருந்தாலும் ஆரம்பிக்கணும். 10% கீழே இருந்தாங்கன்னா கூட்டம் நடைபெறாது. ஸோ அந்த மாதிரி இந்த கோரம் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது அக்டோபர் 11 இன்னைக்கு நடைபெற போகுது. ஓகேவா? இதை வந்து ஒரு ஒரு தீம்ல நடத்துறாங்க. ஒரு கருப்பொருள் வச்சு. என்ன கருப்பொருள் அப்படின்னா நம்ம ஊரு நம்ம அரசு, நம்ம ஊரு நம்ம அரசு அப்படிங்கிற இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேம்பெயின் கீழே தான் இதை நடத்துறாங்க. ஓகேவா? நம்ம ஊர் நம்ம அரசு. இந்த டேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த அக்டோபர் 1 அப்படிங்கிறது அக்டோபர் 11 மாற்றினதை கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் இயர்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு ஆகஸ்டில் நடந்த இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இந்த 2025 முதல் மான் கி பாத் வந்து ஜனவரியில் முதல் மான் கி பாத் எப்போ நடைபெற்றது அப்படின்னா நேற்றுக்கே சொன்னேன். முந்தா டிஸ்கஸ் பண்ணோம், நேற்று டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். மான் கி பாத் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வாரமும், அதாவது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து 11 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் பிரதமர் வந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் அப்படின்னு. ஆனால் இந்த ஜனவரி இந்த 2025 ஜனவரியில் வந்து கடைசி வாரத்தில் பண்ணாமல் கடைசி வாரத்துக்கு முந்தின வாரம் பண்ணியிருப்பார், ஜனவரி 19. ஏன் அப்படின்னா ஜனவரி 26 அந்த சண்டே வந்து ரிப்பப்ளிக் டேயாக வந்ததுனால. ஸோ இந்த மாற்றங்களை வந்து கேள்வியாக இப்போ கேட்குறாங்க. அப்போ வந்து 2025 அக்டோபரில் கிராம சபை எந்த தேதி நடைபெற்றது அப்படின்னா அக்டோபர் 11 இந்த சனிக்கிழமை. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். அதே மாதிரி இந்த கிராம சபையை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விருது ஒன்று இருக்குது. அதாவது உத்தமர் காந்தி விருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது உத்தமர் காந்தி விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கக்கூடிய விருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிறந்து விளங்கக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு, சிறந்து விளங்கக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய விருது. அதாவது சில கிராம ஊராட்சிகள்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அதாவது அந்த ரோடு வசதி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்க கிராம ஊராட்சிகளுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 10 lakhs. ஓகேவா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கிராம ஊராட்சிக்கு இந்த உத்தமர் காந்தி விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உத்தமர் காந்தி விருதும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் போயிடலாம். ஸோ நேஷனல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பர்பிள் ஃபெஸ்ட். ஓகேவா? அதாவது ஊதா கலர் ரிப்பன் மாதிரி இது வந்து ஊதா திருவிழா. இந்த ஊதா திருவிழா யாருக்கானது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது. ஒவ்வொரு வருஷமும் கோவாவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கானது, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ போயிடலாம். வேர் இஸ் த இன்டர்நேஷனல் பர்பிள் ஃபெஸ்ட் ஹெல்ட்? சர்வதேச ஊதா விழா எங்கே நடைபெற்றது அப்படின்னா கோவாவில். ஸோ கோவாவில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஊதா மட்டும் இல்லை, நமக்கு 10வது ஆயுர்வேத தினம், ஸோ 10th ஆயுர்வேதா டேயும் நமக்கு எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 10வது ஆயுர்வேத தினமும் நமக்கு எங்கே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நமக்கு கோவாவில் தான். ஓகேவா? ஸோ இதில் கோவாவில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவாவில் பனாஜி, கோவாவுடைய தலைநகரமான பனாஜியில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் பர்பிள் ஃபெஸ்ட் அப்படின்னு நடைபெற்றது. அதே மாதிரி முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அதாவது வந்து நம்மளுடைய ஃபிடே செஸ் வேர்ல்டு கப் போட்டியும் வந்து எங்கே நடைபெற போகுது அப்படின்னு இன்னும் நடைபெறல, இனி நடைபெற போகுது. அதாவது சதுரங்க விளையாட்டுக்கான உலகக்கோப்பை போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா அதுவும் நமக்கு கோவாவில் நடைபெற போகுது. இது எல்லாமே கோவாவில் உள்ள முக்கியமான விஷயங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன். அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மோடி ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்கார், இந்த பர்பிள் ஃபெஸ்ட் மாதிரி இது இன்னொரு ஃபெஸ்ட். ஓகேவா, என்ன ஃபெஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம். குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட். குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா மும்பை. ஸோ ஃபினான்ஸு இப்படினாலே வந்து நமக்கு மும்பை அப்படின்னு போட்டுடலாம். இதனுடைய கருப்பொருள், அதாவது இந்த மீட்டிங்குடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட். தீம் வந்து என்னது? எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட். ஓகேவா, சிறந்த உலகத்திற்காக நிதியை மேம்படுத்துதல். சிறந்த உலகத்திற்காக நிதியை அல்லது பொருளாதாரத்தை மேம்படுத்துதல். ஓகேவா, இதுதான் இதுக்கான கருப்பொருள். பொதுவாக இந்த மாதிரி கருப்பொருள் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸில் வந்து இது டேரெக்டாக ஒரு ஒன்லைனர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விச் கண்ட்ரி டெவலப்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்? உலகில் முதல் சூரிய வெப்ப மின் நிலையத்தை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா சைனா தான். சைனாவில் வந்து இது எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த சைனாவில் கோபி டெசர்ட்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. கோபி பாலைவனம் அப்படின்னு, அந்த கோபி பாலைவனத்தில் தான் இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் பிளான்ட், சூரிய வெப்ப மின் நிலையம் அப்படிங்கிறது சைனாவில் தான் முதல்ல. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து அவார்ட். ஸோ அவார்டில் பார்த்தீங்க அப்படின்னா போச்சே. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு, நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. அப்போ வேறு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த மரியா அக்காவுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ மரியா இவங்க யார், இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஹூ வின்ஸ் த நோபல் பிரைஸ் 2025? 2025 அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரம்ப் தான் திட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நோபல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மரியா கொரினா மச்சாடோ. ஸோ மரியா மச்சானுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ மரியா மச்சான் யார் அப்படின்னா வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, ஸோ வெனிசுலா நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி, டிக்டேட்டர்ஷிப். ஓகேவா, ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த இவங்க வந்து எதிர்கட்சியில் உள்ளவங்க. ஸோ அந்த டிக்டேட்டர்ஷிப்க்கு எதிராக வந்து மக்களாட்சியை கொண்டு வரணும், அதாவது வெனிசுலாவில் டெமோக்ரஸியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கவங்க தான் இந்த மரியா மச்சோடா. ஓகேவா, அங்குள்ள வென்டே வெனிசுலா, அவங்க கட்சி பேர் வந்து வென்டே வெனிசுலா அப்படிங்கிற கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவங்க அங்கே டெமோக்ரஸியை கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நாளைக்கு சண்டே மார்னிங் நம்ம கிளாஸ் இருக்கும். சண்டே மார்னிங் கிளாஸில் வந்து நான் மொத்த நோபல் ப்ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்னால் வந்து அதாவது ஒவ்வொரு நோபல் ப்ரைஸையும் அதாவது அகாடமிக் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ சயின்ஸுக்கானது வேற ஒருத்தவங்க கொடுப்பாங்க, இதுக்கு வந்து வேற ஒருத்தவங்க கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக அப்புறம் இந்தியாவிலேருந்து வாங்கினவங்க யார், இது எல்லாமே நாளைக்கு சண்டே வீடியோவில் பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு. ஸோ இது வந்து இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து போன வருஷத்திற்கான 2024க்கான நோபல் பரிசு அதாவது போன வருஷத்துக்கான நோபல் பரிசு வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு அமைப்புக்கு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்தாங்க. நிஹோன் ஹிடாங்கியோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு அமைப்புக்கு தான் வந்து இந்த நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறத போன வருஷம் 2024 கொடுத்தாங்க. ஓகேவா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் இந்த அக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது நம்ம மிஸ் யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்ச அழகி, அதே மாதிரி வந்து உலக அழகி, இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு அப்படின்னு, மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு இருக்கு. மிஸ்ஸஸ் வேர்ல்டு அப்படிங்கிற போட்டி நடைபெறும். ஓகே, திருமதி பிரபஞ்ச அழகி, திருமதி உலக அழகி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அந்த மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் போட்டியில் வந்து முதல் முறையாக ஒரு இந்திய பெண்மணி ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, யார் அப்படின்னா இவங்க தான். ஸோ திருமதி பிரபஞ்ச அழகி. ஸோ யார் இந்த அழகி அப்படின்னு உள்ள போய் பார்த்துடலாம். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ்? திருமதி பிரபஞ்ச பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷெரி சிங் அவர்கள் தான். ஓகேவா, ஷெரி சிங். இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மணிலா. ஸோ மணிலா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பிலிப்பைன்ஸில் இருக்குது. நேற்று கூட பிலிப்பைன்ஸில் பார்த்தோமா.
ஸோ இந்த பிலிப்பைன்ஸில் தான் வந்து இந்த மணிலா அப்படிங்கிற இடம் இருக்குது, அங்கே தான் இந்த போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி பார்த்துடலாம். ஸோ இது ரீசெண்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா? இந்த மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா. ஓகேவா? ஸோ மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 போட்டியில் வெற்றி பெற்றவங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025. ஓகேவா? 2025 அதாவது இந்தியாவில், அதாவது இந்திய பிரபஞ்ச அழகி. ஓகேவா? இந்திய பிரபஞ்ச அழகி போட்டியில் ஜெயிச்சது வந்து மணிகா விஸ்வகர்மா. ஓகேவா? மாணிக்க விஸ்வகர்மா இருக்குது, மணிகா விஸ்வகர்மா. அதே மாதிரி இந்த ஒப்பல் சுச்சாத்தா சுவாங்ஷாரி, இந்த சுச்சாத்தா இருக்காங்கல்ல, இந்த சுச்சாத்தா யார் அப்படின்னா இவங்க தான் வந்து 2025 உலக அழகி. ஓகேவா? உலக அழகி நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உலக அழகி யார் அப்படின்னு கேட்ட 2025 உலக அழகி வந்து இந்த சுச்சாத்தா. இவங்க தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இந்த மிஸ் வேர்ல்டு போட்டி வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. ஓகே, நமக்கு ஜூன் மாதம் இது நடைபெற்றது. ஸோ இது எல்லாமே முக்கியம், இதெல்லாம் ரீசெண்டாக இவங்களை பற்றிலாம் கேள்விகளில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்மளுடைய 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு October 1 to 7 அதாவது ஃபஸ்ட் வீக் 1 to 7க்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 to 7க்கான பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணியாச்சு. அதுக்கான இந்த டெஸ்ட்டு ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட் பிடிஎஃப்பும் வந்திருக்கும். அது கூட வந்து உங்களுக்கு வந்து இது டெஸ்ட்டோட லிங்க்கும் இருக்கும். இந்த டெஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நோபல் ப்ரைஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும். ஓகேவா? டன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார்? ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிடும், கணக்கில் வந்து புலி யாருன்னா ராமானுஜம் அவர்கள். அவருடைய பெயரில் ஒரு விருது, என்ன விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Who won the சாஸ்திரா ராமானுஜன் பிரைஸ் 2025? 2025ஆம் ஆண்டு சாஸ்திரா ராமானுஜன் பரிசை வென்றவர் யார்? முதல்ல இந்த சாஸ்திரா ராமானுஜன் பரிசை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பெயர்லேயே இருக்குது, சாஸ்திரா பல்கலைக்கழகம், தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் தான் கொடுக்குறாங்க. அப்போ இது எது சம்மந்தப்பட்ட விருது? ராமானுஜம் அப்படின்னு சொன்னாலே என்னது? மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணக்கில் புலியாக இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஸோ 32 வயதிற்கு உள்ளே இருக்கணும், அதாவது ஒரு கண்டிஷன். 32 வயதுக்கு உள்ள மேக்ஸில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குற விருது தான் வந்து இந்த சாஸ்திரா ராமானுஜன் பரிசு. இந்த வருஷத்துக்கானது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஸ்மித் அவர்கள். அமெரிக்காவை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்மித் வந்து கணக்கு புலி இருக்கிறனால சாஸ்திரா ராமானுஜன் பரிசை வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்ட், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு October 11. ஓகேவா? ஸோ இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து கருப்பொருள் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, அதாவது கேட்கவே வந்து ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. ஓகேவா? The girl I am, the change I lead. The girl I am, the change. அது ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ மட்டமாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அது இதில் ஃபாஸ்ட்டாக எழுதுறதுனால இப்படி வருது. ஓகேவா? அதாவது இதை வந்து தமிழில் நம்ம மொழிபெயர்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது நான் சிறுமி நான் மாற்றத்தை வழி நடத்துகிறேன், அதாவது நான் மாற்றத்தை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது சிறு குழந்தை, அதாவது பெண் குழந்தைகள் நினைத்தா இந்த மாற்றத்தை வழி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் த கேர்ள் ஐ எம் த சேஞ்ச் ஐ லீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த வருஷத்திற்கான கருப்பொருள். ஸோ தமிழ்லையும் நான் சொன்னதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது அதான் இந்த டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் வரும். அதாவது வந்து பெண் குழந்தை, அதே மாதிரி வந்து மாற்றத்தை வழி நடத்துவது. ஓகேவா? அதுதான் வந்து இதுக்கான கருப்பொருள். டன். எனக்கு ஏன்னா பொதுவாக வந்து கருப்பொருள் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், தீம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே. ஏன்னா அங்கே உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனில் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஒன்று சொல்லுவோம், டிஎன்பிசி ஒரு மாதிரி வித்தியாசமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெறும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 2026 எக்ஸாம்ஸ்க்காக, 2026 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கிளியர் பண்ண நினச்சி படிக்கிறவங்க, இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்காக இருக்கலாம், எஸ்எஸ்சி, ரயில்வே, எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வருஷத்துக்கானது ப்ரொவைட் பண்ணிடுவோம். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயங்கள் வருது. என்னெல்லாம் அப்படின்னா
அதாவது இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். அது கூட வாரந்தோறும் ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட்டு வந்து நீங்கள் லிங்க்கில் அட்டனும் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்துடும். இது கூட உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம்ஸுடைய பிடிஎஃப், அதே மாதிரி 10 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு, அதே மாதிரி நம்மளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மேகசின், தமிழ்நாடு மேகசின் வந்து தமிழரசு மேகசின் நம்ம டிஎன்டிஏபிஆர்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மேகசின் அப்படியே அனுப்ப போகிறதில்ல. அந்த மேகசின்லேருந்து எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து அனுப்புவோம். அதே மாதிரி தமிழ்நாடுடைய பாலிசி நோட்ஸ், கொள்கை குறிப்பு ஒவ்வொன்றும் 200-300 பேஜ் இருக்கும். அதுலேருந்து எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம நோட்ஸாக எடுத்து கொடுப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் 12 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், 120 தமிழ்நாடு ஸ்கீமு, 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, 12 மாதம் தமிழரசு மேகசின், 12 முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ் வந்து இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் கவர் ஆகும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் மெட்டீரியல். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு 899 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் இயரும் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு குரூப் 1ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், 2A மெயின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நிறைய கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அதில் தான் வந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2ல் கூட வந்து 17 கேள்விகள் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ப்ரூஃபை. ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இப்போ இந்த அக்டோபர் 1 to 7க்கான பிடிஎஃப் இப்போ நம்ம அனுப்புனது ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதான் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல தமிழ்நாடு நியூஸ்லேருந்து ஆரம்பிக்கும். தமிழ்நாடு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ணியிருப்போம் டாபிக்ஸை. ஸோ அதில் வந்து நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட்டு சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ தமிழ்நாடு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் ஒரு வாரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா ஈஸியாக படிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். முதல்ல இங்கிலீஷில் இருக்கும், அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கீழே தமிழ்லையும் இருக்கும் மெட்டீரியல். தமிழ் இங்கிலீஷில் முதல்ல, அடுத்து தமிழ்லையும் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் தமிழில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு. அதாவது டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இதை படிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். தனியாக லிங்க்கும் கொடுப்போம். இது டெஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு வந்து 25 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நம்ம கிளாஸில் எடுக்கிறத வச்சு சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள்லையும் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஏன்னா அது சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள் வரும். ஸோ இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட். நம்ம எக்கனாமிக்ஸில் ரெப்போ ரேட், மானிட்டரி பாலிசி கமிட்டி இதை பற்றிலாம் வந்திருக்கும். ரெப்போ ரேட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எடுக்கும்போது இதில் இருந்து நம்ம கேள்விகள் இதே மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகளாக இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கும். அதே மாதிரி சரியான இணையை தேர்ந்தெடுக்க, 1 pair only, 2 pair only இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். இப்போ ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் படி இப்போ நமக்கு இந்த அப்ரிவேஷன் இதெல்லாம் நம்ம கேட்குறாங்கல்ல. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸும் நமக்கு இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஆன்சர் கீயும் இருக்கும், இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்து கீழே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ இந்த 899 ஆஃபரில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களை, இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு. ஸோ இதை தாண்டி கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினம் ஒரு திட்டம், டெய்லி ஒரு ஸ்கீம் நம்ம பார்ப்போம். ஒரு நாள் தமிழ்நாடு ஸ்கீமு, ஒரு நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே ஸ்கீம் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வராது, அதாவது அது வேறு ஆர்டரில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 18, 2023. எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர், கோவை ஆவாரம்பாளையம். கோவையில் ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி ஒரே கோயம்புத்தூர் நியூஸாக வருது. ஓகே, ஸோ கோவை ஆவாரம்பாளையத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி தான். அதாவது மக்களுடைய குறை தீர்ப்பு, அதாவது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஸ்கீம். ஓகே, குறை தீர்ப்புக்கான ஒரு திட்டம், கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஸ்கீம். ஒன்றும் இல்லை, முகாம் மாதிரி போடுவாங்க. முகாம் மாதிரி போட்டு மக்கள் போய் மனு கொடுப்பாங்க. அந்த மனுவை வந்து 30 நாளில் வந்து முடிவெடுக்கணும். 30 நாளில் வந்து எல்லாத்தையும் அந்த மனுவை வந்து அவங்க என்ன குறை, என்ன வேலைக்கு போயிருக்காங்க 30 நாளில் அதை செயல்படுத்தி கொடுங்க. உங்களுடன் ஸ்டாலினில் வந்து 45 நாள், மக்களுடன் முதல்வரில் 30 நாள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து 2341 ஆப்ஷன் சி அப்படிங்கிறத சரியான விடை. ஃபாஸ்லிஃபரஸ் லைம்ஸ்டோன் வந்து நமக்கு வந்து அரியலூர், பெரம்பலூர். மேக்னசைட் வந்து சேலம், கிராஃபைட் சிவகை, பாக்சைட் வந்து நீலகிரி அண்ட் பழனி ஹில்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி.
உலகில் மழை பெய்யாது போனால் ஏற்படும் பாதிப்பு யாது? ஆப்ஷன் ஏ நீர் கிடைக்காது, ஆப்ஷன் பி நெல் கிடைக்காமல் போகும், ஆப்ஷன் சி பசி நோய் வருத்தும், ஆப்ஷன் டி வியாபாரம் நடைபெறாது. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். அது இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் டெய்லி 20 கொஸ்டின் ஈவினிங் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், அப்புறம் எக்ஸாம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் நம்ம ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தமிழ்நாட்டிலே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் எங்கே? ஜிடி நாயுடு பிரிட்ஜு கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கடுத்து கிராம சபை கூட்டங்கள் இப்போ எப்போ நடைபெற போகுது? அக்டோபர் 11. நம்ம ஊர் நம்ம அரசு. அதுக்கடுத்தது பர்பிள் ஃபெஸ்ட் எங்கே அப்படின்னா கோவாவில் பனாஜியில். அதே மாதிரி குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு மும்பை. அடுத்த கேள்வி நமக்கு இந்த வேர்ல்ட் ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் சூரிய வெப்ப மின் நிலையத்தை உருவாக்கிய நாடு சைனா, கோபி பாலைவனத்தில் இருக்குது. அடுத்தது நோபல் பீஸ் பிரைஸ் மரியா கொரினா மச்சாடோ, ஓகேவா? அடுத்த கேள்வி மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி ஷெரி சிங்கு. நெக்ஸ்ட்டு சாஸ்திரா ராமானுஜன் பரிசு அலெக்சாண்டர் ஸ்மித் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. பெண் குழந்தைகள் தினம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னா நமக்கு அக்டோபர் 11. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.